குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். சென்னை துறைமுகம் மதுரவாயல் இடையே 21 கிலோமீட்டருக்கு 2 அடுக்கு மேம்பாலம் அமைக்க தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் முடிவு செய்துள்ளது. 5855 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடக்கின்றன. இதற்காக சென்னையின் பிரதான நீர்வழித்தடங்களில் ஒன்றான மழைக்காலத்தில் தண்ணீர் அதிகம் ஓடும் கூவமாற்றின் பல இடங்களில் கட்டட கழிவுகள் கொட்டப்பட்டு தூண்கள் அமைக்கப்படுகின்றன. வடகிழக்கு பருவமழை தொடங்கினால் கட்டட கழிவுகளால் ஆற்றில் நீரோட்டம் பாதிக்கும் நிலை உள்ளது. இதனால் கூவமாற்றங்கரையை ஒட்டிய பகுதிகளில் வெள்ள பாதிப்பு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து மே 9 தினமலரில் செய்தி வெளியானது. அதன் அடிப்படையில் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கு பதிந்து விசாரிக்கிறது. கட்டட கழிவுகளை செப்டம்பர் 30க்குள் அகற்ற தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் இதுவரை அகற்றப்படவில்லை. தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நியமித்த ஒப்பந்த நிறுவனம் கட்டட கழிவுகளை அப்புறப்படுத்தாமல் கட்டுமான பணிகளை தொடர்கிறது. வடகிழக்கு பருவமழை இம்மாதம் 3வது வாரத்தில் துவங்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீரோட்டத்திற்கு வழியில்லை என்றால் வெள்ள பாதிப்பு நிச்சயம் ஏற்படும் என பல தரப்பினரும் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த சூழலில் வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது கூவத்தில் கொட்டப்பட்ட கட்டட கழிவுகளை அகற்ற வரும் 10ஆம் தேதி வரை தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திற்கு சென்னை மண்டல நீர்வள தலைமை பொறியாளர் அனுமதி வழங்கியிருப்பதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகள் தெரிவித்தனர். தீர்ப்பாயம் உத்தரவிட்ட பிறகும் கட்டட கழிவுகளை அகற்ற தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தாமதம் செய்வது சரியல்ல என தீர்ப்பாய நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா, நிபுணர் குழு உறுப்பினர் சத்யகோபால் கண்டித்தனர். கூவம் கரையோரத்தில் கொட்டப்பட்ட கட்டட கழிவுகளை வரும் 10ஆம் தேதிக்குள் அகற்ற வேண்டும், இல்லையென்றால் தாமதமாகும் ஒவ்வொரு நாளுக்கும் அபராதம் விதிக்கப்படும் எனவும் உத்தரவிட்டனர்.